Hi friends, welcome to 5 minutes Samayal. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காவும் செய்யலாம், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் சைடு ஹோட்டல்கள்ல அதிகமா நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படினு சொல்லிட்டு சாம்பார் வடை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுவும் நான் இன்னைக்கு வந்து மினி சாம்பார் வடை செய்ய போறேன். ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோலாம் புதுசா இப்பதான் பாக்குறீங்க, இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சாம்பார் வடையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடை செய்கிறதுக்கு அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு கப்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே அரிசி உளுந்தெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கணும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி, புழுங்கரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் வந்து அரை கப்பு அரிசி வந்து சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 hours ஊற வச்சுருங்க. நான் இன்னைக்கு என்ன அரிசி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி அரை கப்பு எடுத்திருக்கிறேன். இப்போ அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சிட்டோம். அடுத்ததாக சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கப்பு பருப்பையும் நான் ஊற வச்சிடறேன். பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊறுனா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. பருப்பு ஊற வைக்கும் போது நம்ம புளியும் ஊற வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டும். இப்போ பருப்பு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை, ரொம்ப குழஞ்சி மசிஞ்சு போயிடும். 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 2 பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது 3த்தையும் சேர்த்து 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பருப்பு வெந்துட்டு இருக்க டைமில் நான் இங்கே சாம்பாரில் போடுறதுக்காக வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்ன வெஜிடபிள் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காவை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சைஸ்லேயே உருளைக்கிழங்கே நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கை நான் இன்றைக்கி வந்து தோலோடு கட் பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு சமைக்கிறத விட தோலோடு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அதோட சத்து அதிகமாக கிடைக்கும். அடுத்து சாம்பார் வடைக்கு வந்து இந்த மாதிரி வெஜிடபிளாக சேர்த்துக்க பிடிக்காது, பிளெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பருப்பும் சின்ன வெங்காயம் மட்டும் வச்சு கூட சாம்பார் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெஜிடபிள் சேர்த்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்குறேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து ஒரு 2 விசிலுக்கு பருப்பு வேக வச்சுருந்தோம், அதுவும் நல்லா வெந்துருச்சு. குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போனதும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மசிக்கக்கூடாது, லைட்டாக மசிச்சு விடுங்க. சாம்பாரில் பருப்பு வந்து 1-2 தெரியணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப மசிச்சு விடாமல் லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு, அதில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கிரைண்டரை க்ளீன் பண்ணிவிட்டு உளுந்தை போட்டுடலாம். நம்ம இட்லிக்கு, தோசைக்கெலாம் உளுந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் நிறைய தண்ணி தெளித்து அரைப்போம். அந்த மாதிரி வடை மாவு அரைக்கக்கூடாது. வடை மாவில் நம்ம அதிகமாக தண்ணியை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணியை தெளித்து விட்டு நல்லா கெட்டியாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு ஒரு சைடு அரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அப்பப்போ போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைடு வந்து நம்ம சாம்பார் வச்சிடலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, அது நல்லா பொரிஞ்சு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாய், இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி தான் நான் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெஜிடபிளாக நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்து கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 70-80% 80% வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடுறேன்.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணி பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வெஜிடபிள்லாம் வேக வச்சுருங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து வெஜிடபிள்லாம் ஒரு 80% வேக வச்சா போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அப்படி ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சாம்பாரில் வெஜிடபிள் இருக்கிறதே தெரியாது, குழஞ்சி கரைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்காது. வெஜிடபிள்லாம் பார்க்குறதுக்கு முழுசாக இருக்கணும், அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கணும். ஸோ அதனால் ஒரு 80% வேக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துடலாம். கூடவே வந்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் கரைச்சி எடுத்துட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளியை வந்து நிறைய தண்ணி ஊற்றிலாம் கரைக்கக்கூடாது, கொஞ்சமாக கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இப்போ புளி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து நார்மலாக வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த சைடு நம்மளோட உளுந்து மாவும் நல்லா அரைஞ்சிருச்சு, நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சைடு சாம்பாரும் நல்லா கொதிச்சு மணம் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கணும். சேர்த்து அதுக்கப்புறமா மல்லிக்கீரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். நான் வெல்லம் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் மல்லிக்கீரையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மல்லிக்கீரை சேர்க்கறதுக்கு முன்னாடியே சாம்பாரில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருங்க. நான் மறந்ததுனால லாஸ்ட்டாக சேர்த்துருக்குறேன். ஓகே, அடுத்து நம்ம வந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடையில் சேர்க்கறதுக்காக 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், சால்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சாம்பாருக்கும் வடைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வடைக்கான மாவு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு சைடு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து நார்மலாக வச்சுருங்க. இந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம கையை தொட்டுட்டு அதுக்கப்புறமா வடை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன வடையை நம்ம தட்டி போட்டுடலாம். வடையை நம்ம இந்த மாதிரி பொரிக்கும் போது எண்ணெய் அதிகமாக இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரவை, அப்படி இல்லைனாக்கா அரிசி மாவு இருந்தால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை தட்டி போடுங்க. எண்ணெய் குடிக்கிறது ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஒரு சைடு வடை நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆனதும் எண்ணெயெலாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெயில் வடை பொரியும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டேன். 2 சைடு நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெலாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே போலவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவுலையும் வடையை சுட்டு எடுத்துக்கலாம். வடை செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ எல்லா வடையும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடுறேன். அந்த வடையில் இருக்கிற மீதி எண்ணெயும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நான் இன்றைக்கி வந்து மினி வடை செய்யணும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தான் வடை சுட்டு எடுத்துருக்கிறேன். இதை விட நீங்கள் இன்னும் சின்ன சைஸாக வடை சுடுனாலும் சுட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வடை தட்டி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். இப்போ வந்து எல்லா வடையும் சுட்டு முடிச்சாச்சு. அடுத்ததான் இந்த சாம்பார் வடையை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி அகலமான குழிவாக இருக்கிற பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாம்பாரை ஊற்றிக்கலாம். சாம்பார் ஊற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு 6 வடை எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்மளுக்கு எத்தனை வடை தேவையோ அத்தனை வடை எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 6 வடை எடுத்து வைக்கிறேன். வடையை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்க போகிறோம். இந்த சாம்பாரில் வடை நல்லா ஊறணும். இதுதான் சாம்பார் வடை. சாம்பாரில் ஊற வச்ச வடையை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சான்ஸே இல்லை, சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வடைக்கு மேலேயும் கொஞ்சம் சாம்பார் எடுத்து ஊற்றிட்டு அடுத்து நான் வந்து கொஞ்சமாக டெக்கர் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம்,
அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லிக்கீரை இது எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வடையை ஊற வச்சா போதும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஊற வச்சு சாப்பிட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வடையை எடுத்து வைக்கலாம். அடுத்து இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம வடையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வடைக்கு மேலே சாம்பார் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்லாம். எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து ஒன்று தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் அந்த வீடியோவும் சீக்கிரமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட இந்த சேனலில் டெய்லியும் வீடியோ போடணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் வந்து முடியல. நம்மளுக்கு 2 சேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டையும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும், என்னோட சொந்த வேலைகளையும் நான் வந்து கவனிச்சிக்கணும். ஸோ அதனால தான் என்னால் டெய்லியும் இந்த சேனலில் வீடியோ போட முடியல. பட் அப்படி இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் எப்போ வீடியோ போட்டாலும் எல்லாருமே வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.